வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 25 ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். இப்போ நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஜைத்தா மற்றும் ஷர்குலா எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரப்பிரதேசம். ஜோரா மற்றும் ரமோலா எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரகாண்ட். தமாலி மற்றும் பஜ்ஜா நக்மா எந்த மாநிலத்தின் நடனம்? ஜம்மு அண்ட் காஷ்மீர். கதி எந்த மாநிலத்தின் நடனம்? மேற்கு வங்காளம். அசாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் திமாசா, தாங்டே, கர்பி மற்றும் கச்சாரி. ஜாகிர் ஹுசேன், பாண்டுரங் வாமன் கிங் 1963ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. மாதவாச்சாரியாருடைய இயற்பெயர் வாசுதேவா. மாதவாச்சாரியாவுக்கு மாதவா அப்படிங்கிற பட்டம் கொடுத்தது அச்சுத பிரக்ஷா. மாதவாச்சாரியார் கீத பாஷ்யா, பிரம்மசூத்திர பாஷ்யா, அனுபாஷ்யா, கர்ம நிர்ணயம் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. மேல் மற்றும் கீழ் சபையின் கூட்டு அமர்வு வர்த்தக சுதந்திரம் அப்படிங்கிற விஷயத்த ஆஸ்திரேலிய நாட்டுல இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 8வது ஐந்தாண்டு திட்டம் 1992 இருந்து 1997 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. இந்திய அரசியலமைப்புல பிரிவு 239 இருந்து 242 வரைக்கும் பகுதி 8ல யூனியன் பிரதேசங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. ஞானபீட விருதை பெற்ற முதல் இந்திய பெண் ஆஷா பூர்ணா தேவி. கோண்டலிச்சி 1837 இருந்து 1856 வரைக்கும் ஒடிசால சக்கராபிசை தலைமையில நடந்துச்சு. ஜார்க்கண்ட்ல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை ஷர்குல், டான்சி, கர்மா, ஹல்புனியா, ரோகின். முகமது இக்பால் தரைன் ஹிந்த் பாங்கேதாரா அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இன்னைக்கான திட்டம் அட்டல் ஓய்வூதிய யோஜனா ஜூன் 2018 நிதி அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. டிஜிட்டல் இந்தியா மிஷன் ஜூலை 1, 2015 மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் மற்றும் நிதி அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் செப்டம்பர் 23, 2018 சுகாதார அமைச்சகம். ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் மே 2020 வீட்டு வசதி அமைச்சகம். தேசிய டிஜிட்டல் சுகாதார மிஷன் ஆகஸ்ட் 15, 2020 சுகாதார அமைச்சகம். இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலின் இயக்குனர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் யார்? மங்கிலால் ஜாட். எத்தனை ராணுவ வீரர்களுக்கு மேரிகோர் நினைவு பதக்கம் 2024 வழங்கப்பட்டது? 5. சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியின் நாட்டு கூட்டு கட்டமைப்பில் கையெழுத்திட்ட முதல் ஆப்பிரிக்க நாடு எது? மொரிஷியஸ். டிபிஎஸ் பிளமிங்கோ ஏரியை பாதுகாப்பு காப்பகமாக அறிவித்த மாநிலம் எது? மகாராஷ்டிரா. ஐஎன்எஸ் சுனைனா இந்திய பெருங்கடல் கப்பல் சாகர் மிஷனின் கீழ் மொசாம்பிக்கின் நகல்லா துறைமுகத்தை சேர்ந்திருக்கு. லாரஸ் உலக விளையாட்டு விருதுகள் 2025 ஆண்டின் சிறந்த விளையாட்டு வீரர் விருதை வென்றவர் யார்? மண்டோ டுப்ளாண்டிஸ். சிறந்த வீராங்கனை விருது சைமோன் பைல்ஸ் வாங்கியிருக்காங்க. கம்பேக் ஆஃப் தி இயர் விருது ரெபக்கா ஆண்ட்ரேட் வாங்கியிருக்காங்க. இந்த லாரஸ் உலக விளையாட்டு வீரர் விருது ஸ்பெயின் மேட்ரிட்ல நடந்து முடிஞ்சிருக்கு. அபினவ் பிந்தா ஐஓசிஎல் ஒலிம்பிக் ஆர்டர் வாங்கியிருக்காங்க. ரோட்ரி மற்றும் ஐதானா பொன்மதி பாலோண்டியர் விருது மற்றும் ஃபிஃபா சிறந்த வீரர் விருது வாங்கியிருக்காங்க. ஹர்மன் பிரீத் சிங் இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன் ஹாக்கி ஸ்டார் விருதுகள்ல ஆண்டின் சிறந்த ஆண்களுக்கான வீரர் விருது வாங்கியிருக்காங்க. ஹர்மன் பிரீத் சிங் மற்றும் சவிதா பூனியா ஹாக்கி இந்தியா ஆண்டு விருதுகள்ல ஆண்டின் சிறந்த ஆண்களுக்கான மற்றும் பெண்களுக்கான பல்பீர் சிங் சீனியர் விருது வாங்கியிருக்காங்க. 2025ஆம் ஆண்டு சவுதி அரேபிய கிராண்ட் பிரீ பட்டத்தை வென்றவர் யார்? ஆஸ்கார் பியாஸ்ட்ரி. மேக்ஸ் வெர்ஸ்டெப்பன் ஜப்பானிய கிராண்ட் பிரீ ஜெயிச்சிருக்காங்க. லாண்டோ நோரிஸ் ஆஸ்திரேலிய கிராண்ட் பிரீ. ஆஸ்கார் பியாஸ்ட்ரி சீன கிராண்ட் பிரீ மற்றும் பஹ்ரைன் கிராண்ட் பிரீ ஜெயிச்சிருக்காங்க. தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினமாக எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? ஏப்ரல் 24. இதை நாம 2010 இருந்து அனுசரிச்சு வந்துட்டு இருக்கோம். மார்ச் 24 உலக காசநோய் தினம். மார்ச் 30 சர்வதேச கழிவுகள் இல்லாத நாள். ஏப்ரல் 4 சர்வதேச சுரங்க விழிப்புணர்வு தினம். ஏப்ரல் 5 தேசிய கடல்சார் தினம். ஏப்ரல் 6 வளர்ச்சி மற்றும் அமைதிக்கான சர்வதேச விளையாட்டு தினம். ஏப்ரல் 7 உலக சுகாதார தினம். ஏப்ரல் 15 இமாச்சல பிரதேச தினம். ஏப்ரல் 11 தேசிய பாதுகாப்பான தாய்மை தினம். ஏப்ரல் 13 சியாச்சின் தினம். அதிக நிகர மதிப்புள்ள நபர்களை இலக்காக கொண்டு எலைட் பிளஸ் சேமிப்பு கணக்கை எந்த வங்கி அறிமுகப்படுத்தியது? பந்தன் வங்கி. இந்த பந்தன் வங்கி 2001ஆம் ஆண்டு
கொல்கட்டாவை மையமா வச்சு உருவாச்சு. இதை உருவாக்குனது சந்திரசேகர கோஷ். ஆனா ஆர்பிஐ வந்துட்டு இந்த வங்கிக்கு யூனிவர்சல் பேங்கிங் உலகளாவிய லைசன்ஸ் எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா 2015. பேங்க் ஆஃப் இந்தியா மகிழா சம்மான் சேமிப்பு சான்றிதழை வழங்கும் முதல் வங்கி. பெண்களுக்கான அக்னி சேமிப்பு கணக்கு ஆரம்பிச்சிருக்காங்க பந்தன் வங்கி. எஸ்பிஐ வங்கி ஹர்கர் லக்பதி வைப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சிட்டி யூனியன் வங்கி சிஎஸ்கே உடன் இணைந்து கூட்டு பிராண்ட் கிரெடிட் கார்டை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எஸ்பிஐ வங்கி அம்ரித் பிஸ்டி நிலையான வைப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 2025 ஐஎஸ்எஸ்எஃப் உலகக்கோப்பையில இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றுள்ளது? மொத்தம் இந்தியா 7 பதக்கங்கள் வாங்கியிருக்காங்க. அதுல 2 தங்கம், 4 வெள்ளி, 1 வெண்கலம், மொத்தம் 7. இந்த ஐஎஸ்எஸ் உலகக்கோப்பை இந்த வருஷம் பெரு நாட்டுல நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல தங்கப்பதக்கம் வாங்கினது சுருச்சி சிங். சுருச்சி சிங் வந்துட்டு 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவுல தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க. அண்டர் 17 ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப்ல இந்தியா 11 பதக்கங்கள் வாங்கியிருக்காங்க. அண்டர் 23 ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப்ல இந்தியா 19 பதக்கம். 2024 பாரிஸ் பாராலிம்பிக்ஸ்ல இந்தியா 29 பதக்கம் வாங்கியிருக்காங்க. ஆனா கடைசியா நடந்த 2019 நடந்த பாரிஸ் பாராலிம்பிக்ஸ்ல இந்தியா 19, இப்ப 29 வாங்கியிருக்காங்க. அண்டர் 19 உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப்ல இந்தியா 17 பதக்கம் வாங்கியிருக்காங்க. வேக ஒலிம்பிக்ஸ் அதாவது ஸ்பீட் ஒலிம்பிக்ஸ் உலக குளிர்கால விளையாட்டுல இந்தியா 33 பதக்கம் வாங்கியிருக்காங்க. இந்த ஸ்பீட் ஒலிம்பிக்ஸ் உலக குளிர்கால விளையாட்டு துரின் அதாவது இத்தாலி நாட்டுல நடந்து முடிச்சிருக்கு. புஞ்சையால ஏற்படக்கூடிய ஒரு சில முக்கியமான நோய் லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ பைட்டோப்தெரா இன்வெஸ்டன்ஸ்ல ஏற்படக்கூடியது. ரஸ்ட் ஆஃப் இட் புக்குஷினா கிராமினிஸ் ட்ரிட்டிக்கால ஏற்படக்கூடியது. லூஸ் மட் ஆஃப் இட் உஸ்டிலியாவோ ட்ரிட்டிக்கால ஏற்படக்கூடியது. பவுடரி மில்டியூ ஆஃப் இட் ப்ளூமரியா கிராமினிஸால ஏற்படக்கூடியது. ரெட் ராட்டா சுகர்கின் குளோமருலா டுகாமைனேசஸ்ல ஏற்படக்கூடியது. எர்காட்டா பஜ்ரா கிளாவிசஸ் ஃபிசியோவைரமிஸ். ரைஸ் பிளாஸ்ட் மேக்னோபோர்த்தி கிரைசியே. டிக்கா டிசீஸ் ஆஃப் கிரவுண்ட்நட் செர்கோஸ்போரா அரக்கிடிகோலா. கிரீன் இயர் டவுனி மில்டியூ ஆஃப் பஜ்ரா ஸ்க்லெரோஸ்போரா கிராமிகோலா. பொட்டேட்டோ வாட் டிசீஸ் பிளாக் ஸ்கப் ஆர் பொட்டேட்டோ டியூமர் சன்கை ட்ரிக்கம் எண்டோபயோட்டிக்குமால ஏற்படக்கூடியது. விக்டர் ஆம்ப்ரோஸ் மற்றும் கேரி ருகுன் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. ஜான்ஜி ஹாஃபில் ஜெஃப்ரி ஹிண்டன் இயற்பியலுக்கான நோபல் பரிசு. ஹாங்காங் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு. டேவிட் பாக்கர் டெமிஸ் கசாபிஸ் ஜானப் ஜம்பர் வேதியியலுக்கான நோபல் பரிசு. டாரன் அசிமோக்லு சைமன் ஜான்சன் ஜேம்ஸ் ராபின்சன் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு.